கேப்டன் புகழ்பாடு மன்னமாக நம்ம தொடர்ந்து விஜயகாந்த் சார் நடிச்ச படங்கள் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில 1999 வருஷம் பிப்ரவரி 9ஆம் தேதி வெளியான படம் தான் கள்ளழகர். இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதாவது எந்த ஒரு டைரக்டரும் சரி, எந்த ஒரு ஹீரோவும் சரி, இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டா கண்டிப்பா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தான். அந்த மாதிரி ஒரு தரமான படம் இது. இந்த படம் பெரிய சர்ச்சையான படம். இந்த காலகட்டங்களில் இந்த படம் வந்துருச்சுன்னா கண்டிப்பா எத்தனை கேஸ் போட்டிருப்பாங்கன்னு தெரியாது, எத்தனை பேர் போர்க்கொடி தூக்கி இருப்பாங்கன்னு தெரியாது, எத்தனை பேர் மத கலவரத்தை தூண்டியிருப்பாங்க, ஜாதி கலவரத்தை தூண்டியிருப்பாங்க, எத்தனை பேர் ஐயோ கட்சி கட்சி கட்சின்னு மண்டையே நம்ம தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடிக்கும் ஒரு கட்சி இருக்குது. அந்த மாதிரி எல்லாருமே கேஸ் போட்டிருப்பாங்க இந்த படத்துக்கு. எங்க மதம் தான் பெருசு, எங்க மதம் தான் பெருசுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர். இந்த படம் வந்து உண்மையிலே சொல்றேன், நீங்க தயவு செய்து கள்ளழகர் படத்தை ஒரு டைம் பாருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா கேப்டனுடைய ஃபீல்ட்லயே இந்த மாதிரி ஒரு படம் வந்து உண்மையிலே விஜயகாந்த் சார் நடிச்சிருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி, கிரிட்டிக்கலான ஸ்டோரி. உண்மையிலே சொல்றேன், இந்த படம் வந்து எனக்கு பார்த்த உடனே ஐயோ இந்த காலத்துல இந்த படம் வந்துருந்துச்சுன்னா வேலையே முடிஞ்சது, அவ்வளவுதான், இது வந்து சினிமாவுக்கு முற்றுப்புள்ளியே வச்சுட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த சர்ச்சைக்குரிய படம் கள்ளழகர். இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் சார் பத்தி நான் எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவேன், அந்த விஷயத்தை இன்னைக்கு பார்ப்போம். அதாவது கல்யாணம் பண்ணும்போது விஜயகாந்த் சார் ஃபர்ஸ்ட் பிரேமலதாமாவை போய் மீட் பண்ண போறாரு. பொண்ணு பார்க்க வர்றாங்க அப்படின்னு சொன்னோன்னே எப்படி போவாங்கலாம், டிப் டாப்பா நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கணும், நல்லா சூப்பரா அழகா. விஜயகாந்த் சார் ஆல்ரெடி அழகுதான், டக்கின் பண்ணிட்டு தான் எல்லா படத்திலும் நடிப்பாரு. ஆனா அப்படித்தானே போகணும். விஜயகாந்த் சார் அப்படி போகல. ஏன்னு கேட்டீங்கன்னா அப்படியே ஒரு லுங்கி, அப்படியே ஒரு சட்டை, மேல ஒரு துண்டு, போய் ஒரு அப்படியே எப்பயும் போல வீட்டில் இருக்கிற கேஷுவலா உட்கார்ற மாதிரி போய் உட்காந்து இதான் பொண்ணு, ஓகே எனக்கு பிடிச்சது, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவளே சொல்லிட்டாரு. அவ்வளோ வேலை முடிஞ்சு போச்சு. உடனே கல்யாணம். பிரேமலதா அம்மா சொல்லியிருக்காரு, அந்த அம்மா வந்து இங்கிலீஷ்ல கொஞ்சம் நாலேஜ் அதிகம் படிச்சிருக்காங்க. விஜயகாந்த் சார் சொல்லும் போது நீ என்ன மொழியில வேணாலும் பேசிக்க, நான் எங்கிட்ட பேசும்போது தமிழ்ல பேசு, தமிழ்ல பேசினா தான் எனக்கு தெரியும், எனக்கு வேற மொழி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சார் அவ்வளவு சூப்பரா பிரேமலதா அம்மா சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இப்ப பேட்டியில சமீபத்தில் அது கொடுத்திருந்தாங்க. அந்த நிகழ்ச்சி தான் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். சரி, ஓகே, சரி. இப்போ வந்து கள்ளழகர் படத்துக்குள்ள போவோம். இந்த கள்ளழகர் படம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஏற்படுத்தின படம். கள்ளழகர் பேர் வச்ச உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, கள்ளழகர்னுடைய கதைக்கு போங்க. ஆனா அங்க போகாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா கள்ளழகர்னுடைய கதை இது கிடையாது. கள்ளழகர் கதை என்னன்னா, ஒரிஜினல் கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரிஜினல் கதை வந்து தன்னுடைய தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும், அக்கறையில் இருக்கிற தங்கச்சி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு கள்ளழகர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த டேட்டுக்கு முன்னாடியே கிளம்பி போவாரு. போகும்போது வழியில ஒருத்தர் பார்ப்பாரு. பார்த்த உடனே என்ன கள்ளழகா தங்கச்சி கல்யாணத்துக்கு போறியா? ஆமா, உனக்கு தெரியாம உங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிச்சு பாடுறாரு. உடனே என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, கள்ளழகர் வந்து ஆத்துல போய் இறங்கி என் தங்கச்சி எனக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிச்சா, இனிமேல் எனக்கு தங்கச்சிக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாதுன்ட்டு தண்ணி ஊத்திட்டு தலையோட தண்ணி ஊத்திட்டு வந்துருவாரு. வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் பாப்பாரு, என்ன கள்ளழகா தங்கச்சி கல்யாணத்துக்கு போலியான்னு கேட்பாரு. போகல, இந்த மாதிரி ஆகி போச்சுன்னு சொல்லுவாரு. சொன்னோடனே அவரு சொல்லுவாரு, ஓகே அப்படியெல்லாம் ஆகலப்பா, உனக்காக வெயிட் பண்ணிட்டு அந்த பொண்ணு தங்கச்சி அப்படின்னு சொன்னா, ஐயோ நான் தப்பு செஞ்சுட்டேனே, ஐயோ என்ன பண்றது, என் தங்கச்சி போய் பார்க்க முடியாத அளவுக்கு நானே சத்தியம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இவரே ஒரு கூண்டு அடிச்சு அந்த கூண்டுக்குள்ளேயே தண்டனை அனுபவிச்சுட்டு அப்படியே இறந்துட்டாருன்னு. அதான் ஒரு காரணம். இதுதான் ஒரு அந்த கள்ளழகரனுடைய கதை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனிங்ல சொல்லிடுவாங்க படத்துல. நான் சொல்ல, கதையில படத்துல சொல்லிடுவாங்க. இப்போ வந்து கதைக்குள்ள போவோம். ஒரு கோயில், அழகர் கோயில். அழகர் கோயில் தான், அது அழகர் தான் பாடுவாங்க அந்த பாட்டை. இப்போ வந்து அழகர் கோயில். அந்த கோயிலுக்குள்ள வந்து லைலா அப்படின்னு ஒரு ஆச்சாரமான ஒரு பிராமண பொண்ணு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கள்ளழகர் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கள்ளழகர் மேலதான் லவ் பண்ணுவாங்க. சின்ன வயசுல இருந்தே கள்ளழகர் கதையை சொல்லி கள்ளழகர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இருந்த உடனே அந்த ஊருக்கு யானை பார்க்கனா கேப்டன் அவர்கள் வருவாங்க. யானை கூட்டிட்டு வருவாரு. வந்த உடனே லைலா பார்த்துட்டு இவருதான் கள்ளழகர் அப்படின்னு முடிவெடுத்துருவாங்க. அவங்க கண்ணோட வெளியே பார்த்த உடனே கள்ளழகர் முடிவெடுத்துருவாங்க. உடனே விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அதே கோயில்ல இன்னொரு யானை வச்சுக்கிட்டு மணிவண்ணன் இருப்பாரு. அவருக்கும் இவருக்கும் கொஞ்சம் நல்ல நெருக்கமான உறவாயிருது. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்படி கதை போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ட்விஸ்ட் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் சார் ஒரு செம்மையான மேட்டர் பண்ணுவார். என்ன தெரியுமா, போய் மரப்பா ஒரு இடத்துல முட்டி போட்டு தலையில துண்டு கட்டிங்கன்னு நமாஸ் பண்ணுவாரு. பேர் என்னன்னு கேட்பாங்க, கமலக்கண்ணன் சொல்லுவாரு. கமலக்கண்ணன் பேர் சொல்லி எல்லாத்துக்கிட்ட அறிமுகமானவர். போய் ஒரு புதருக்குள்ள போய் உட்காந்து அல்லாவை நோக்கி இது தொழுகை பண்ணிட்டு இருப்பாரு. மணிவண்ணனும் லைலாவும் பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆயிடுவாங்க. இன்னும் கமலக்கண்ணன் இந்துவா இருந்தவர் திடீர்னு போய் மரப்பல உட்காந்து நமாஸ் பண்றாரு, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சாரை கேட்க, விஜயகாந்த் சார் வந்து உடனே தன்னோட பிளாஷ்பேக்கை சொல்ல,
அது வந்து பெரிய வேலை, சொல்ல முடியாது அந்த படத்தை. நீங்க படத்தை பார்த்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய பெரிய பெரிய சம்பவங்கள் தான் இந்த படத்தோட மொத்த ஸ்டோரி. நாம என்ன சொன்னது போல இந்த கதை மட்டும் இப்ப விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இந்த நாலேஜுக்கு விட்டுருந்தாங்கன்னா இவங்க எல்லாம் படத்தை விட்டுருக்கவே மாட்டாங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் சாருக்கு வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப ரொம்ப கமாலுதீன் அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் கேரக்டரும் கமலக்கண்ணன் அப்படிங்கிற ஒரு இந்து கேரக்டரும் உண்மையிலே பிரமாதமா அமைச்சிருக்கிறாங்க. இந்த படத்துல வந்து தீவிரவாதிகள் முஸ்லீம்களா காட்டப்படுது. அந்த தீவிரவாதிகள் அழிக்கிறவங்களும் முஸ்லீம் தான், உதவி செய்யறவங்க வந்து கிறிஸ்டின், பாம்பு வைக்கிற இடம் வந்து கோயில். எப்படி செம கதை. அதாவது 3 மதத்தையும் கரெக்டா மிக்ஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த படத்தினோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதி. இந்த படத்துக்கு வந்து கதை எழுதுனது யாருன்னு பாத்தீங்கன்னா இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் தான் இந்த படத்தினோட கதை எழுதியிருப்பாரு. இந்த படத்தினோட ஒளிப்பதிவு யாருன்னு பாத்தீங்கன்னா தங்கர் பச்சான் தான் ஒளிப்பதிவு. இந்த படத்தினுடைய சண்டை பயிற்சி வந்து ராக்கி ராஜேஷ் தான். இந்த படத்துல வந்து நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. விஜயகாந்த் சாரு, லைலா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காசன் கானு, படம் ஃபுல்லாவே நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல. திலகன் நடிச்சிருப்பாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லவே முடியாத நாசர் நடிச்சிருக்காரு. எல்லாரும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. மணிவண்ணன், கிரண் மனோகர், வையாபுரி நடிச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையும் மீறி ஒரு, அதாவது ஊசிமணி பாசிமணி வைக்கிற கேரக்டர்ல வந்து டைரக்டர் பாரதியும் நடிச்சிருப்பாரு இந்த படத்துல. உண்மையிலே ஒரு வேற லெவல் வச்சு செஞ்சிருப்பாரு இந்த படத்துல. அவர் பாரதி யாருன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். வடிவேல் ஒரு படத்துல வந்து இந்த ஆத்துக்குள்ள இறங்கும் போது ஏய் பார்த்து போடா முதல்ல இருக்க போதுன்னு சொல்லி ஆத்துக்குள்ள தள்ளிவிடுவார்ல, அவர் தான் பாரதி. அவர் தான் இந்த படத்துல வந்து அந்த ஊசிமணி பாசிமணி வைக்க கேரக்டர் நடிச்சிருப்பாரு. அவர் உண்மையிலே செம்ம டைலாக்லாம் சொல்லுவார். அந்த வேற லெவல் அவர் பின்ன டைலாக் தனி எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல வந்து ஏன் இந்த அளவுக்கு நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, பேர் கள்ளழகர்னு வச்சாச்சு. இது நான் என்ன நினைச்சேன், நானே உண்மையிலே இந்த படத்தை இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. பார்த்துருக்கேன், சூப்பர் சீன்ஸ் மட்டும் அப்பப்போ பார்த்துட்டு விட்டுருவேன். ஏன்னா இந்த படத்தை வந்து ஃபுல்லா பார்க்கும்போது தெரியுது இவ்வளவு பெரிய சர்ச்சையான படமா, இதெல்லாம் எப்படா அனுமதிச்சாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து படம்னா படம் அப்படிதான் பார்ப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா படத்தை வந்து இப்படிதான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு முறை இருக்கு. ஏன்னா இப்ப இருக்கிற வலைதளங்கள், இப்ப இருக்கிற நாலேஜ் எல்லாம் அப்படி இல்லை. இப்பெல்லாம் படம் ஓடும் போதே இங்க வெளிய விட்டுறாங்க படத்தை. ஆனா அந்த மாதிரிலாம் அப்படி இல்லை. ஆனா அப்ப வந்து நம்ம வேணா தியேட்டர்லாம் போய் பார்க்கணும். அது ஒரு 5-6 மாசம் கழிச்சு, ஒரு வருஷம் கழிச்சு 4 மணி படத்துல போடுவாங்க. எப்பன்னு பாத்தீங்கன்னா படம் வந்து ஞாயிற்றுக்கிழமை நாள் போடுவாங்க, வெள்ளிக்கிழமை நாள் கூட போடுவாங்க. அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருந்த காலகட்டங்கள்ல வந்து ஒரு பெரிய செம்மையான ஒரு மூமெண்ட். இதெல்லாம் கள்ளழகர் படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கிறது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தலைவர் இதுல ஹேண்ட்ஸமா இருப்பாரு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஓப்பனிங்லயே அவர் வந்து பாத்தீங்கன்னா யானை மேலதான் உட்காந்துக்கிட்டு கம்பீரமா வருவாரு, சிங்கம் மாதிரி. அது அந்த சீன்ல உண்மையிலே நல்லா இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ஃபைட்டு, இந்த படத்துல ஃபைட்டு நிறைய ஃபைட்டு, ரியாஸ்கான் கூட இருக்கக்கூடிய அந்த ரூம்குள்ள நடக்கிற ஃபைட்டு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல நடக்கக்கூடிய அந்த வில்லன்களோட ஒரு ஐயர் வில்லன்களோட ஒரு ஃபைட்டு, இன்னும் நிறைய சீன்ல வந்து ஃபைட்டு வந்து பிச்சு உதறி இருப்பாரு தலைவர். விஜயகாந்த் சாரோட டைலாக் நம்ம சொல்லவே தேவையில்லை. அதாவது வந்து மதம்னு மதத்தை மாத்தாதீங்கடா, மதத்தில் இருக்கிற மனுஷனை மாத்துங்கடா அப்படின்னு சொல்றதுதான் உண்மையிலே வேற லெவல். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து மதம் மாத்துறது வந்து இப்ப வந்து ஒரு ஃபேஷனா மாறிடுச்சு. ஆனா இருந்தாலும் மனுஷனை தான் இன்னும் மாத்த முடியல அப்படிங்கிறது வந்து விஜயகாந்த் சாரோடைய அந்த டைலாக் எல்லாம் வேற லெவல். அதெல்லாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப எல்லாருமே கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. யாருமே இப்ப வந்து கரெக்டா நடக்கிறது இல்ல அப்படிங்கறதெல்லாம் நல்லா உண்மையிலே வேற லெவல்ஸ் வச்சு செஞ்சிருப்பாரு. அது போல இந்த படத்துல பாடல்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது குறிப்பா அழகா கள்ளழகா அந்த பாட்டு வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு. லைலாவுக்கும் அவங்களுக்கு இன்னும் 2 பாட்டு இருக்கு. அது போல இந்த படத்துல வந்து எனக்கு ஒரு சோகமான முடிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, கிளைமேக்ஸ்ல ஹீரோயினி கொண்டாடுறாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஏன்னா ஒண்ணு சேர்ந்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பர்சனல் ஒப்பீனியன். அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல பாம்பு வைக்கிறது, இன்னும் கொலை செய்யறது, கொள்ளையடிக்கிறது, அந்த மாதிரி சீனா, அது கொள்ளையடிக்கிறவங்களை திருத்தர் சீன் இருக்கு பாருங்க, வேற லெவல். அது சீன்லாம் மணிவண்ணனுடைய காம்பினேஷன்ல உண்மையிலே அது வந்து ஒரு சொல்ல முடியாது. அந்த மாதிரி விஜயகாந்த் சாருக்கும் மணிவண்ணனுக்கும் ஒரு நல்ல ஒரு நாட்டு இருக்கு. அந்த மாதிரி சூப்பரா அவங்க பண்ணுவாங்க. அது போல இந்த படத்துல காமெடி அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபுல்லாவே காமெடியா வச்சு விட்டாரு படம். அது வந்து ஒரு நமாஸ் பண்றவர்களுமே காமெடி தான். அந்த மாதிரி சூப்பரான காமெடியெல்லாம் அந்த படத்துல இருக்கு. வையாபுரி ஆகட்டும், கிரண் மனோகர் ஆகட்டும், மணிவண்ணன், விஜயகாந்த் சார் எல்லாமே கலந்த காமெடி பண்ணுவாங்க. சூப்பரா இருக்கு அந்த காமெடி எல்லாம். யானைக்கு மதம் பிடிச்சோன்னா யானை எல்லாத்தையும் போய் அடிக்க போவான். விஜயகாந்தோட கண்ணை பார்த்த உடனே அப்படியே யானை ஸ்டக்கா எப்படி நின்று பார்க்கும் பாருங்க. அந்த சீன்ல தரமான ஒரு வெயிட்டான சீன் வச்சிருப்பாங்க அந்த படத்துல. அது போல இந்த படத்துல இருக்கிற எல்லாருமே சூப்பரா நடிச்சிருப்பாங்க. விஜயகாந்த் சாருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்ட்ரீமா போய் நடிச்சிருப்பாரு உண்மையிலே. அந்த சீன் அது வராரு அழகர் வராரு அப்படிங்கிற ஒரு கிளைமேக்ஸ் சாங் இந்த படத்துல தான் இருக்கு. அது வந்து எல்லா அழகர் ஆத்துல இருக்கும் போது அந்த பாட்டை போட்டுருவாங்க. நம்ம கேப்டன் பாட்டு தான்.
மதுரையில அழகர் ஆத்துல இறங்குறாருன்னு முடிவாயிருச்சுனாவே வராரு வராரு அழகர் வராரு அப்படின்னு அந்த பாட்டை போட்டு விட்டுருவாங்க. அது உண்மையிலே வேற லெவல் இருந்துச்சு. அந்த பாட்டு வந்து கியூஸ் பம்ப் ஏத்துற பாட்டு. இந்த படத்துல எல்லாரும் நல்லா நடிச்சிருப்பாங்க. அது போல திலகன் வந்து அப்பாவா நடிச்சிருப்பாரு, வைஷ்ணவன் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல காஸ்ட் எல்லாம் சொன்னா உண்மையிலே டைம் ஆயிரும், ஓவர் லேட் ஆயிரும். சரி, ஓகே, இந்த கல்லழகர் படத்தை வந்து நீங்க போய் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவுக்கு நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.